வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகைக்கான சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 2023 ஆரம்பித்தாங்க. இந்த திட்டம் 28 தவணைகளாக 28 மாதம் செயல்பட்டு இருக்கு. திட்டத்தில் விடுபட்டு இருந்த மகளிர் சுமார் 28 லட்சம் பேர் 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தாங்க. தகுதிகளின் அடிப்படையில் 17 லட்சம் பேருக்கு மட்டும்தான் டிசம்பர் 12ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வழங்கினாங்க. 12 லட்சம் மகளிருக்கு மேலே விடுபட்டுட்டாங்க. விடுபட்ட மகளிர் மேல்முறையீடு பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு உறுதியாக கூறியிருக்காங்க. மேல்முறையீடு எப்படி பண்ணணும் அப்படின்ற பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இந்த மேல்முறையீடுக்கான பதிவில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் 200க்கும் மேலே கமெண்டில் சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் நம்ம சேனல்லேருந்து உரிய விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய சந்தேகங்களை இன்னும் முழுமையாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பதிவு அப்லோட் பண்ணுறோம். இந்த பதிவுலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கும் ரிப்ளை பண்ணுறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான போர்ட்டல் இப்போ ஓப்பனில் இருக்குது. இதுக்கு எவ்வளவு நாள் அப்படின்ற கால அவகாசம் கொடுக்கல, 1 மாதம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணுற யாரும் மேல்முறையீடு பண்ண வேணாம், அப்ளை பண்ண வேணாம். புதுசாக ரேஷன் கார்டு எடுத்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்றத இது வரைக்கும் சொல்லலை. அவங்க வாய்ப்பு வழங்கும் போது அதை நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி நியூஸு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணவங்க, மெசேஜ் வராதவங்க, 1 ரூபா கிரெடிட் ஆகாதவங்க, 1000 ரூபா அமௌண்ட் கிரெடிட் ஆகாதவங்க, அவங்க மட்டும் இந்த மேல்முறையீடுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுலேயும் அவர்கள் கொடுத்துருக்கிற தகுதிகள் இருக்கும் மகளிர் மட்டும் மேல்முறையீடு பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில சந்தேகங்களுக்கு மட்டும் இப்போ விளக்கம் கொடுக்குறேன். நான் இன்கம் டேக்ஸ் கட்டினேன், லாஸ் ஆகிருச்சு, இப்போ நான் இன்கம் டேக்ஸ் கட்டலை, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அதோட அப்லோட் பண்ணி மேல்முறையீடு பண்ணுங்கள். பண்ணாமல் நீங்கள் மேல்முறையீடு பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கார் வச்சுருந்தோம், காரை இப்போ விற்றுட்டோம், ஆனால் எங்கள்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் காரை விற்றவங்கள்ட்ட கரெக்டான என்ஓசி ஷேர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபார்மோட லிங்கு சென்ட் பண்ணுறேன். அதை ஃபில் பண்ணி அதோட அந்த என்ஓசி சேர்த்து சப்மிட் பண்ணுங்கள். எனக்கு 1000 ரூபா கிரெடிட் ஆயிருச்சு, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லி குறுஞ்செய்தி அனுப்புனாங்க. எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் எண் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி அந்த பேங்க்கு என்ட்ரி போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதார் எண்ணோட எந்த பேங்க் புக்கு லிங்க் ஆகியிருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உள்ள விஓவை சந்தித்து அவர்கிட்ட லெட்டர் ஒன்று வாங்கி சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அந்த ஃபார்மோட சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் பேரில் அதிகமான நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேரில் நிலம் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி அதோட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட சேர்த்து வச்சு சப்மிட் பண்ணுங்கள். மேல்முறையீடு பண்ணி முடித்ததும் அந்த கிரிவன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணி வைங்க. அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஒருவேளை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கரலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுடைய கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று அங்கே இந்த நம்பரை வச்சு நம்மளுடைய
விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நம்பர் நோட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மேல்முறையீடு பண்ணதுக்கான விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதில் அந்த கிரீவன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மொபைலுக்கு வர்ற மெசேஜை நோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. மேல்முறையீடுக்கு சப்மிட் பண்ணுற அந்த ஃபார்மோடைய லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்தனை டைம் திருப்பி அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அதற்கான ப்ரூஃபை கரெக்டாக ரெடி பண்ணி அதை ரீசப்மிட் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சிஎம் செல்லுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ கேட்டுக்கிறங்க. அல்லது உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று அங்கேயே உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அது இந்த பதிவை பற்றியோ இந்த மேல்முறையீடை பற்றியோ கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டாலோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சேனல்லேருந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.